Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. இந்த உலகத்தில் எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். யாரை நோக்கி? எதை நோக்கி? பணம், உறவு, புகழ், பாதுகாப்பு. ஆனால் உண்மையில் அவர்கள் தேடுவது ஒன்றே: அமைதி. அமைதி என்பது வெளியில் கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல, அது உள்ளே உருவாக வேண்டிய நிலை. கிருஷ்ணன் சொன்ன ஒரே ரகசியம் இதுதான்: பற்றில்லாமல் வாழ்ந்தால் அமைதி தானாக வரும். மனித துயரம் எங்கிருந்து வருகிறது? நம் வாழ்க்கையில் வலி எங்கிருந்து வருகிறது? நமக்கு ஏதோ ஒன்று இல்லை என்பதால் அல்ல, நமக்கு ஏதோ ஒன்று போய்விடும் என்ற பயத்தினால். ஒரு மனிதன், ஒரு உறவு, ஒரு வேலை, ஒரு நிலை, அதை இழந்தால் என்ன ஆகும் என்ற பயம். அதுதான் அட்டாச்மெண்ட். கிருஷ்ணன் சொல்கிறார், பற்றுள்ள இடத்தில் பயம் இருக்கும், பயமுள்ள இடத்தில் அமைதி இருக்காது. அர்ஜுனனின் குழப்பம். போர் மைதானத்தில் அர்ஜுனன் கண்ணீருடன் நின்றான். கிருஷ்ணா, என் சொந்த மனிதர்களை எதிர்த்து நான் எப்படி போராட முடியும்? கிருஷ்ணன் மென்மையாக சொன்னார், உன் கடமையைச் செய், பலனை பிடிக்காதே. அதுதான் டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட் என்றால் என்ன? டிட்டாச்மெண்ட் என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காடு போவது அல்ல. டிட்டாச்மெண்ட் என்றால் உலகத்தில் வாழ்ந்து உலகத்தை மனதில் சுமக்காமல் இருப்பது. நீ ஒரு மனிதனை நேசிக்கலாம், ஆனால் அவனை உன் வாழ்க்கையின் ஆதாரமாக மாற்றக்கூடாது. ஏன் அட்டாச்மெண்ட் வலியை தருகிறது? நாம் சொல்கிறோம், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனால் உண்மையில் நாம் சொல்வது, நீ என் வாழ்க்கையை நிரப்ப வேண்டும். அவர் மாறினால் நம்மால் தாங்க முடியாது. அதுதான் அட்டாச்மெண்ட். கிருஷ்ணன் சொன்னார், நீ யாரையும் உன் அமைதிக்கான காரணமாக வைத்தால் அந்த நபர் உன் துன்பத்தின் காரணமாகவும் மாறுவார். உலகம் டெம்பரரி. இந்த உடல், இந்த உறவு, இந்த பணம், இந்த நிலை எதுவுமே நிரந்தரமல்ல. நீ இங்கே வந்தாய், நீ தனியாகவே போவாய். அப்படி இருக்க, இடைப்பட்ட இந்த உலகை ஏன் உன் இதயத்தில் சங்கிலி போடுகிறாய்? கிருஷ்ணாஸ் கோல்டன் ரூல். உனக்கு எதுவும் சொந்தமில்லை, நீ இதற்கெல்லாம் கேர்டேக்கர்தான். உன் மனைவி, உன் கணவன், உன் குழந்தை, உன் வேலை, இவையெல்லாம் உன் வாழ்க்கை பயணத்தில் வந்த பயணிகள். நீ அவைகளுக்கு உரிமையாளர் அல்ல. டிட்டாச்மெண்ட் ஈக்குவல்ஸ் ரியல் பவர். பற்றில்லாத மனிதன் யாரையும் பயப்பட மாட்டான். யாராலும் இமோஷனல் பிளாக்மெயில் செய்ய முடியாது. யாராலும் அவனை உடைக்க முடியாது. கிருஷ்ணன் போர் மைதானத்திலும் அமைதியாக இருந்தார். ஏன் தெரியுமா? அவருக்கு எதுவும் இழப்பதற்கு இல்லை. ஏனெனில் அவர் எதையும் பிடித்துக் கொள்ளவில்லை. உறவுகளில் டிட்டாச்மெண்ட். உண்மையான காதல். நீ என்னோடு இருக்கிறாய், அது உன் விருப்பம். அட்டாச்மெண்ட் சொல்கிறது, நீ இப்படித்தான் இருக்க வேண்டும். கிருஷ்ணன் சொன்னார், அன்பு கொடு, ஆனால் சங்கிலி போடாதே. பணம் மற்றும் டிட்டாச்மெண்ட். பணம் நல்லது, ஆனால் பணம் உன் அடையாளமாக மாறினால் அமைதி போகும். கிருஷ்ணன் சொல்கிறார், நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதால் நீ யார் ஆகமாட்டாய். உலகம் உன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் பற்றில்லாத மனிதனிடம் இருந்து அமைதியை எடுக்க முடியாது. கிருஷ்ணன் சொன்ன கடைசி உண்மை: பற்றின்மையே உண்மையான விடுதலை. இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு நிமிடம் கூட அமைதியை கொண்டு வந்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள், மற்றும் கிருஷ்ணன் சொன்ன வாழ்க்கை ரகசியங்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.